தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. சேசுமரி சூசை 9 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூய ஆவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மார்ச் 30 திங்கட்கிழமை. திருப்பாடல் 27. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையமிறங்கினாலும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் தேடி செல்வேன். ஆண்டவரின் இல்லத்தின் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். அப்பொழுது என்னை சுற்றிலுமுள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிரச் செய்வார். அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உம் முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கிவிடாதீரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதீரும். என்னை கைவிடாதீரும். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும். என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையெழுத்தி விடாதீரும். ஏனெனில் பொய் சாட்சிகளும் வன்முறையை மூச்சாக கொண்டவர்களும் எனக்கு எதிராய் கிளம்பியுள்ளனர். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன்னுள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் அரசரே, போற்ற பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. இறைவா, இந்த அதிகாலை வேளையில் உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகின்றோம். செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும், கொடுத்த பாதுகாப்பிற்கும், செய்ய போகின்ற நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த புனித வாரத்தின் முதல் நாளிலே விடியற் காலையில் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். செய்விருக்கின்ற ஒவ்வொரு செயல்களும், ஜெப தப ஒருத்தல் முயற்சிகளிலும் எங்களை ஆசீர்வதியும். எங்களையே நாங்கள் தவ முயற்சிகளில் ஈடுபடுத்தவும், தொடர்ந்து உம்மோடு உம்மிலே உமக்காக நாங்கள் எங்களுடைய ஆன்மீக பயணத்தை வாரங்களில் தொடர எங்களுக்கு வரம் தாரும். எல்லாம் அயலாரின் பொது நன்மைக்கே என்ற நோக்கோடு எங்களுடைய பாதையை நாங்கள் செலவிட வரம் தாரும். நீரே எங்களோடு கூட இருந்து உம்மை மையமாக கொண்டு நீர் விட்டு சென்ற முது காலடிகளின் மதிப்பீடுகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பின்பற்றி வாழ வரம் தாரும்.
எந்த சூழ்நிலையிலும் உமக்கு எதிராக துரோகம் செய்தோருடைய யூதாசை போலவோ, காசுக்கு ஆசைப்பட்டு செய்த சதிசெய்ய பரிசேயர் கூட்டம் போலவோ நாங்கள் இல்லாமல், கை கழுவிய பிலாத்தை போன்றோ இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களைப் போல் வாழாமல், உம்மோடு உம்மிலே உமக்காக உம்மோடு தோள் கொடுத்து நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்பு, தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் புனித வாரம் என்பதால் நம்மையே நாம் உருசந்து இருந்து ஆன்மாவுக்கு தேவையான ஆன்ம உணவினை புண்ணியங்களின் வழியாக தயாரிப்பதன் வழியாகவும், வெளிவேட காரியங்களை விட்டு மனதிற்குள்ளாக செய்த பாவங்களுக்கு இயேசுவோடு மன்னிப்பை கேட்டு அவரது பாடுகளை சுமந்து, தொடர்ந்து நாம் பெற்ற விசுவாசத்தில் இயேசுவினுடைய அன்பை சுவைத்து உறுதியுள்ளவர்களாக நாம் இந்த வாழ்வை வாழ்வதற்கு தேவையான வரம் வேண்டி தூய ஆவியானவருடைய ஆசீரும், இயேசு, மாதா, சுசேப்பர் மற்றும் அனைத்து புனிதர்களுடைய ஆசீரும் நம்மோடு கூட இருந்து நம்மை எல்லா நிலையிலும் வழிநடத்த நாம் வேண்டுவோம். இறைவன் நம்மை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதித்து, நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து, தொடர்ந்து அவரது பாடுகளை நாம் அனுபவித்தவர்களாக, சுவைத்தவர்களாக, அவரது மீட்பிலே உயிர்ப்பிலே மகிழ்வோடு பங்கு கொள்ளும் ஆசையை தந்திருள வேண்டி நாம் வேண்டுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே அரசு தேர்வு எழுதி முடித்த மாணவ மாணவியருக்கு இயேசுவின் பேரிரக்கமும், எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவியருக்கு இயேசுவின் பேரிரக்கம் கிடைக்கப் பெற வேண்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.